அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களா உங்களை புரட்டி எடுத்து கொண்டிருந்த துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பல ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புரட்டாசி மாதம் அமையிருக்கு. அந்த வகையில நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் முழுவதுமே சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சந்திரனும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கன்னி ராசியில் சூரியனும் புதன், துலாம் ராசியில் செவ்வாயும் சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால சிம்மராசினியர்களான உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில புரட்டாசி மாதம் பிறந்து விட்டாலே நம் மனம் திருவேங்கடத்து இன்னமுதனின் திவ்ய திருத்தலமான திருமலை திருப்பதியை தாங்க நினைக்கிறது. அதிகாலை பொழுதில் அரை தூக்கத்தில் உள்ள நம்மை எழுப்புவதும் அவ்வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா எனும் புனித சப்தம் தாங்க நம்மையும் அறியாமல் நம் மனம் திருவேங்கடத்து எம்பெருமானை தாங்க நினைக்கிறது. இதுவே புரட்டாசி மாதத்தின் தெய்வீக சக்தியாகும். வீடுகள் தோறும் சுத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய் தீபம் திருவிளக்கு ஏற்றி வைத்து பகவான் திருவேங்கடத்து இன்னமுதனை மாவிளக்கேற்றி வைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை பெற்று தருங்க. அந்த திருவிளக்கின் தீபத்தின் ஒளியின் மூலம் திருவேங்கடன் நம் இல்லங்களுக்கு எழுந்தருளி அருள் புரிவதாக பல காலமாக பூஜித்து வருகிறோம். இந்த புரட்டாசி மாதம் தோறும் நவகிரகங்களின் நாயகனாகிய சூரிய பகவான் புதனின் வீடான கன்னி ராசி சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்துள்ள மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் குரு ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லைங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்கும். பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் வக்ர சனி பகவானுடன் ராகு சேர்ந்திருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். குடும்ப சூழ்நிலை அமைதி நிலவுங்க. பழைய கடன்கள் கவலை அளிக்கும். திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமைவது மகிழ்ச்சி அளிக்குங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை வரவு குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமா அமையிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புரட்டாசி மாதம் அமைய இருக்குதுங்க. அதே போல திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த சிம்மராசினியர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமா தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்றே தெரியாமல் பல குழப்பங்களில் இருந்து வந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இருக்கீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்திருக்க இருக்குதுங்க. இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் உங்களுடைய குடும்பம் உண்டு என்றிருப்பது நல்லது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவதோ அல்லது வேறொருவருக்காக பஞ்சாயத்து பேசுவதோ இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் தலையிட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ஜீவனக்காரகரான சனி பகவானையும் ராகுவையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவதால பலருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற அல்லது வெளிநாட்டில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி சலுகைகளும் ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலர் தாய்நாடு திரும்ப வேண்டும் விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல
ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு ஏற்றபடி அமைந்திருக்கிறது. கிரக நிலைகள் சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்கு. அதே போல் புதிய வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் தொடர்பும் வர்த்தக ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்குதுங்க. சந்தை நிலவரம் இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் லாபமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக எடுத்துக்காட்டுது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையுடன் தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகள்ல நீங்கள் துணிந்து முதலீடு செய்யலாங்க. நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. ஆனால் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. கட்சியில் புதிய பொறுப்பொன்று ஏற்கும் வாய்ப்பும் கிரக நிலைகளின்படி அமைந்துள்ளதுங்க. மற்ற அரசியல் கட்சியினர் கூட உங்களுக்கு மரியாதை காட்டுவாங்க. இதற்கு காரணம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு முறை கூட பிற கட்சியினரை தரைக்குறைவாக பேசியதில்லை. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் அரசியல் ரீதியாக உங்களுக்கு ஏற்பட இருக்கு. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும். வெளிநாடு சென்று அங்குள்ள கலாசாலையில் விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல வித்யாகாரகன் ராசி மாறுவதா பாடங்கள்ல கவனம் குறையக்கூடும். தேவையற்ற விஷயங்கள்ல மனம் ஈடுபடுங்க. அவற்றை கூடுமான வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது அவசியங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள செவ்வாய் சுபபலம் பெற்று வலம் வருகிறார். இக்காலகட்டம் முழுவதுமே தண்ணீர் பற்றாக்குறை சிறிதளவு இராதுங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். விளைச்சலும் வருமானமும் உழைப்புக்கு ஏற்றவாறு கிடைக்குங்க. முயன்றால் பழைய கடன்களை அடை உங்களால் நிம்மதி பெற முடியும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க. இந்த மாதம் முழுவதுமே அதனால் நன்மைகளே அதிகமாக இருக்கும். உங்களுடைய மனம் விருப்பங்கள் நிறைவேறுங்க. கலத்திரஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ராகு இணைந்திருப்பதால கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. பொறுமை, நிதானம், உணர்ச்சி வசப்படுதல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டுங்க. ஏனெனில் இந்த தோஷம் இக்காலகட்டம் முடியும் வரையில் இருக்கும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். குறிப்பா பிறருடன் பழகும் போது உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது அவசியங்க. தொழில் மற்றும் வியாபார ரீதியாக முதலீடு செய்ய வேண்டும் என்ற நிலை வரும்போது அகலக்கால் வைக்க வேண்டும். முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. பிள்ளைகளுடைய விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம். அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கு போகிறார்கள் என்பது கவனத்தில் கொள்ளுங்க. நீங்கள் பாட்டுக்கு கவனக்குறைவாக இருந்துவிட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல சிம்மராசினியர்களுக்கு இந்த புதன் புரட்டாசி மாதம் நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் எள், பருப்பு, நெய் கலந்த 5 சாத உருளைகள் பாகத்திற்கு வைத்து வந்தால் போதுங்க. மிகச்சிறந்த சூட்சமங்கள் நிறைந்த ஒரு பரிகாரமா அமையுது சிம்மராசினியர்களுக்கு.